ஸ்டூடெண்ட்ஸ், ஹாஃப்மன் டீக்ரடேஷன் ரியாக்ஷன் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு அமைடை எப்படி அமீனாக மாற்றலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடில் டீக்ரேட் பண்ணி அமீனாக மாற்றணும். அடுத்த மெத்தடில் ரிடக்ஷன் பை ரெடியூசிங் அமைடு. அமைடை ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? அமீனாக மாறுது. இதில் கார்பனோட நம்பர் குறையவே செய்யாது. ஸோ லெட் us take an amide, general amide or C double bond ONH2. Now we are going to reduce this CO-வை reduce பண்ண போகிறோம். So for that we are adding lithium aluminum hydride. What is that? Lithium aluminum hydride. You all know this lithium aluminum hydride is a reducing agent which removes the oxygen from carbon C double bond O and adds hydrogen. So we get what? Or CH2 NH2 is a primary amine. Okay, primary amine can be prepared by reducing amide with a strong reducing agent. What is Mendius reaction? Okay, so this Mendius reaction is nothing but from cyanide. Cyanide-லேருந்து அமீனை ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு மெத்தடு தான் என்னது? மெண்டியஸ் ரியாக்ஷன். இந்த மெண்டியஸ் ரியாக்ஷனில் sodium ethyl alcohol is used as a reagent. Let us write as cyanide. Okay, cyanide-லேருந்து நம்ம என்ன செய்கிறோம்? சயனைடை நம்ம என்ன பண்ண போகிறோம்? சோடியம் அல்லது நம்ம என்ன செய்யலாம்? சோடியத்தை போட்டுக்கோம். சோடியம் எத்தில் ஆல்கஹால் C2H5OH இஸ் எத்தில் ஆல்கஹாலோட சேர்த்து ரெடியூஸ் பண்ணும்போது இதில் ஒரு மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன், இதில் ஒரு மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன், கார்பனுக்கு ஒரு ஹைட்ரஜன், நைட்ரஜனுக்கு ஒரு ஹைட்ரஜன், மொத்தம் 4 hydrogen atom is added. This reaction gives a primary amine, that is CH3, CH2, NH2. A primary amine, ethyl amine is formed. This reaction is called as what? Mendius reaction. So ethyl amine is formed. This reaction is called as what? Mendius reaction. Students, how will you prepare secondary amines? Okay, நம்ம ப்ரைமரி அமீன்ஸ் ப்ரிப்பரேஷன் நிறைய பார்த்துட்டோம். எப்படி நைட்ரோ காம்பவுண்ட்ஸை ரெடியூஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? ப்ரைமரி அமீன்ஸு. அடுத்தது ஹாஃப்மன் டீக்ரடேஷனில் அமைடில் உள்ள கார்பனில் குரூப்பை ரிமூவ் பண்ணி ப்ரைமரி அமீன் ப்ரிப்பேர் பண்ணோம். அமைடை ரெடியூஸ் பண்ணால் ப்ரைமரி அமீன் ப்ரிப்பேர் பண்ணோம். ஓகே, சயனைடை ரெடியூஸ் பண்ணாலும் நமக்கு என்ன கிடச்சிச்சு? ப்ரைமரி அமீன். சரி, செகண்டரி அமீன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட் டு ப்ரிப்பேர் செகண்டரி அமீன். ஃபார் திஸ் வி ஹாவ் டேக்கன் மெத்தில். சயனைட்னா என்ன? சிஎன்எஸ் சயனைட். சரியா? ஐசோசயனைட்னா என்ன? மாற்றி போடணும். என்சி இஸ் ஐசோசயனைட். ஸோ இந்த என்சியை எதில் ட்ரீட் பண்ணுறோம்? சோடியம் அமால்கம். எதில் ட்ரீட் பண்ணுறோம்? NaHG. சோடியம் அமால்கத்தோட எத்தில் ஆல்கஹால் ப்ரெசன்ஸில் C2H5OH இஸ் எத்தில் ஆல்கஹால் ப்ரெசன்ஸில் ட்ரீட் பண்ணும்போது ஓகே, ஸோ இதில் ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகுது, இதுலேயும் ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. அப்போது 4 ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் ஆடட். ஓகே, ஸோ திஸ் காம்பவுண்ட், ரைட் த காம்பவுண்ட் CH3. இதில் ஒரு ஹைட்ரஜன், இதில் 3 ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. ஓகே, ஸோ இதில் ஒரு ஹைட்ரஜனும் இதில் ஒரு 3 ஹைட்ரஜனும் ஆட் ஆகுது. ஓகே, மொத்தம் 4. பாருங்கள், ப்ராடக்ட் என்ன? CH3 N, இதில் ஒரு H தான், தென் இதில் ஒரு CH3. திஸ் இஸ் கால்ட் அஸ் வாட்? N மெத்தில் மீத்தமைன். N மெத்தில் மீத்தமைன் இஸ் a secondary amine. N மெத்தில், Nல மெத்தில் குரூப் இருக்குது, அடுத்தது மீத்தமைன். ஓகே, ஸோ திஸ் amine is called secondary amine. This is a
செகண்டரி அமீன். ஏன் இது செகண்டரி அமீன்னு சொல்கிறோம்? NH2ல் இருக்க ஒரு ஹைச்சுக்கு பதிலாக இன்னொரு மெத்தில் குரூப் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. அதனால் திஸ் நைட்ரஜன் இஸ் செகண்டரி நைட்ரஜன். ஸோ திஸ் அமீன் இஸ் கால்ட் as what? செகண்டரி அமீன். N-methyl-methamine. So reduction of isocyanates gives what? Secondary amine. Keep this in mind.